ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா குழம்பு டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ப்ரெஷர் வந்ததும் வெயிட்டை போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் நைட்டு தான் குழம்பு செய்ய போகிறீங்கன்னா காலையிலே இதை வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி காலையில் செய்யணுன்னா முந்தின நாள் நைட்டு வந்து வேக வச்சு வச்சிடணும். இப்போ கால் நல்லா வெந்துருச்சு. இந்த ப்ரெஷரோடவே இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு 8 ஹவர்ஸ் வச்சுருங்க. இப்போ வந்து நான் காலையில் வேக வச்சா நைட்டு வந்து குழம்பு செய்ய போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 10, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு வந்து ஒரு 20 பல் அது சேர்த்துட்டு 4 கிராம்பு மட்டும் சேர்த்து அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் மசாலாவில் வந்து கிராம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக இதில் ஸ்பைஸ் சேர்த்தா அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. அந்த ஆட்டுக்காலோட ஃப்ளேவரே வந்து நமக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுருக்கலாம். அது லைஸாக வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு அரை கப் அளவு துருவன தேங்காயை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இந்த இஞ்சி பூண்டு வதங்கினப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கால் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்தோம்ல, அதை பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், கடைசியாக நம்ம வந்து பெப்பர் தூள் சேர்ப்போம் குழம்பு செஞ்சு முடிச்சப்புறம். இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. கிராம்பு, சோம்பு, அப்புறம் வந்து ஜீரகம், இது மட்டும்தான். அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தேங்காயெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினப்புறம் நம்ம இதில் இந்த மிக்சியை வாஷ் பண்ண தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக இப்படி பபிள் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வேக வச்ச கால் இருக்குல்ல, அதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்ப. ஃபைனலாக நம்ம வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன தக்காளி இருந்ததுனால நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த மிக்சியை வாஷ் பண்ண தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஓரளவுக்கு. குழம்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இன்னும் ஒரு கொதி மட்டும் இது வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நமக்கு அந்த காலில் இருக்க அந்த கொழுப்பு வந்து சைடில் எண்ணெயாக பிரிஞ்சு வரும். அப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து நல்ல கிறிஸ்பியான தோசையும் ஆட்டுக்கால் குழம்பும் தான். நீங்களும் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன்.